உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. யார பத்தி பேசிடு? டேய் அவங்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டானான்னு கேளு. அவனுக்கு தானே பண்றேன். சானி உயிரை வாங்க. இப்படியே தெரிஞ்சதுனா பஸ்ல ஏத்தி விட்டுறேன். 9 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் ஆண்டா. அந்த கோயிலே அப்படி 2 hours ஜர்னிடா வந்துருங்க கரெக்ட்டா. 2 மணி நேரம் டிரைவ். 2 மணி நேரம் டிரைவா? என்னடா? ஏய் அவங்கிட்ட ஹோட்டல்ல கன்ஃபார்ம் பண்ணானான்னு கேளு. ஹோட்டல் பேர் என்ன மச்சி? தஸ்பலா. என்னது? தஸ்பலாவாமே? ஹோட்டல் என்னது ரசகுல்லாவா? டேய் அவன் கரெக்ட்டா தான் சொல்றானா? கேக்கலடா. ஹோட்டல் தஸ்பலா தானே? பெங்களூர்ல பெரிய ஹோட்டல். மெயின் ரோட்ல இருக்கதானடா? இந்தா நீயே பேசு. என்னடா கட் பண்ணிட்டா? எங்கடா எங்களை பேச விட்ட? கூட நான் பேசுறேன். ஏன்டா இவ்வளவு அவசரம் உனக்கு? ஆமாண்டா நான் தான் அவசரப்படுறேன்னா உங்களுக்கு ஹனிமூன் நடக்கணும்னு தான் நான் இவ்வளோ இப்போ கல்யாணம் பண்ணுறேன். இல்லைன்னா நான் ஏன் பண்ணுறேன்? சும்மா 4 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம்ல. சந்தோஷ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தானடா பண்ணியிருக்க? சூப்பரா பண்ணிருக்க. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். எஸ். சொல்றா மச்சான். மச்சான் பெங்களூர்ல பாம் பிளாஸ்டரா? என்னது பெங்களூர்ல பாம் பிளாஸ்டா? கோர்ட் வாசல்ல அப்பா கார் பக்கத்துலடா. கோர்ட் வாசல்லையா? அப்பாக்கு எதுவும் ஆயில்ல? ஒண்ணில மச்சான் சின்ன அடிதான்டா. நல்ல வேலை கொஞ்சம் லேட்டா போறா கார் கிட்ட. டேய் பாம் பிளாஸ்டாண்டா. எங்கடா? டேய் பெங்களூர்லயாண்டா. அப்பாக்கு எதுவும் இல்லல்ல? டேய் அப்பாவை ஜாதியா பாத்துக்கடா. சரி மச்சான். டென்ஷன் ஆகாத. விடு மச்சான் உங்க கல்யாணம் எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்குறோம்டா. அப்பாவை பாத்துக்குறோம். டேய் என்னடா சொல்றான்? ஒரு நிமிஷம் இரு. தயா பேசுறேன். கொடு. ஹலோ மச்சான் அன்எக்ஸ்பெக்டடா பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு மச்சான். நாளைக்கு எப்படிடா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் அது இப்போ முக்கியம் இல்லடா. அப்பா இப்போ எப்படி இருக்காங்க? அத நான் பாத்துக்கறேன்டா. கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்கடா. சரி நாங்கள் வர்றது வரைக்கும் அப்பாவை பார்த்துக்கோ. சரிடா ஓகேடா. ஓகே டேக் கேர். நாங்கள் பெங்களூர் வந்து ரீச் ஆன உடனே முதல்ல ஒன்று வந்து பார்க்குறோம். என்ன? ஓகே பாய். இப்போ என்னடா பண்றது? டேய் நம்ம பெங்களூர் போய் ரீச் ஆன உடனே முதல்ல என்ன நடந்துன்னு பார்க்கலாம். பெங்களூர்ல நடக்கிற பிரச்சனைக்கு இப்போ அங்கே போகணுமா? அப்போ பிரச்சனையை அப்படியே விட்டு போக சொல்றியா? டேய் பாடுறா ஜூலியா எவ்வளோ சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கா. நாளைக்கு கல்யாணம் ஆகும் நினச்சிட்டு. எனக்கு மட்டும் தெரியாதா? இப்போ என்னடா பண்ண சொல்ற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மச்சி. ஆனால் அதை கேட்டு நீ கோவப்படாமல் இருக்கணும். சொல்றா. காமினி மேடம் இருக்காங்களே அவங்ககிட்ட போய். டேய் அவ கூட பழகிய 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படிடா போய் ஹெல்ப் கேட்கறது? நமக்கு நடந்த விஷயத்த சொன்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியலன்னா வேற எதுனா பண்ணலாம். ஓகே? டே சொல்லி சொல்லி தான் சொதப்புற. சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கேள்றா. ஒரு சின்ன ஹெல்ப். உட்காருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க. பெங்களூருக்கு ஒரு கல்யாண விஷயமா நாங்கள்லாம் கிளம்பணும். அங்கே பிரச்சனை என்னன்னா என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு. என்ன பிரச்சனை? டேய் சொதப்பாம சொல்றா. தயாக்கும் ஜூலிக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கே கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணதுனால உங்களால் எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் தான் தயாக்கும் ஜூலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்போ? நாளைக்கு. என்ன அவசரம்? அது இல்லை மேடம். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனாதான் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஹனிமூன் போக முடியும். அதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜூலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர். என்ன ப்ராப்ளம்? பி கூல். வை டாடி? முதல்ல நீ படிப்ப முடி, வேலையை தேடு, வெளிநாடு போயிடு, புது வாழ்க்கையை தொடங்கு, சந்தோஷமா இருங்க. 4-5 வருஷம் அங்கேயே இரு, அதுக்கப்புறமா திரும்பி வாங்க. ஏன் டாடி? அதாம்மா எல்லாருக்கும் நல்லது. தான் மேடம். அவங்க அப்பா பரவாயில்லைங்க. எங்கள் அப்பா லவ் பண்ணாலே கண்ணை தூக்கிட்டு சுடுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ உட்காந்துட்டு இருக்கிறான் பாரு. என்னல மறுபடியும் வந்திருக்க? ஏண்டா அப்பா மறுபடியும் லவ் கிவ்னு சொன்னா அவனை சுட்டு போடுவானே சுட்டு. நீ என்னதான் தேடினாலும் அவள மாதிரி நல்ல பொண்ணை உன்னால பார்க்க முடியாது. நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சிரிக்கும் போது நல்லா இருக்கீங்க. வெரி ஃபன்னி. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன மேடம் முழு கதையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க? நாளைக்கே கல்யாணம் பண்ணி ஆகணும். நீங்கள் எதனா சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நாட் இன் பெங்களூர். அப்போ எங்க மேடம்? கூர்க்.
வாண்ட் எனிதிங்? மாடாமா. ஹலோ மிஸ் மாடாமா, how do you do? I am Daya from Bangalore. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்ரா. காமினிமா. நம்ம தமிழ். சரி சரி வாங்க போலாம். காமினிமா. என்னால நம்ப முடியல. என்னாலையும் தான். ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். எனக்கு என்னமோ சரி. நம்ம ஜோசியரை வர சொல்லுங்க. எதுக்குமா? சொன்னதை செய்யுங்க. இத்தனை வருஷம் ஆகியும் மறுபடியும் சான்ஸே இல்ல மச்சான். கூருக்கு ரொம்ப செழிப்பா இருக்குல்ல? ஆண்டி கூட தான் செழிப்பா இருக்கு. செருப்பு பிஞ்சிடும். போன உடனே கல்யாணம் தான் இல்ல? டேய் கல்யாணத்தை விடு, ஃபர்ஸ்ட் நைட். நீ அதிகமா யோசிக்காத. வந்தவங்கள கவனி. சொன்ன வேலையே செய். சரிம்மா. வா, எப்படி கட்டிருக்காங்கல? மச்சான் சூப்பரா இருக்குடா. மைண்ட் ப்ளோயிங். செம்மையா இருக்கு மச்சான். இது ஆண்டியும் சூப்பரா இருக்கு. ஏய் வால் விட்டா வருதுடா. போதுமே. ஏன் உனக்கு கிடைச்சா விட்டுருவியா? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. வரோம். உனக்கு தான். அட இதோ பாருடா. ஏய், இங்க தமிழ் மூவில ரிலீஸ் ஆகுது பாரு. டயர்டு மச்சி. எங்க எங்கயாவது மசாஜ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் நீ பண்ணிக்கோ. கீழ போடு. என்ன மேடம் வீடெல்லாம் இவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு. நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. தப்பா எடுத்துக்கலனா ஒரு 2 ரூம் தனித்தனியா கொடுத்துருங்க. ஏன்? காஃபி மேடம்? இல்ல வேண்டாம். ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் கன்ஜஸ்டடாக இருக்கும். அதான். ஏண்டா நம்ம இந்த பாத்ரூம் கீத்ரூம் போகிறதெல்லாம் சங்கடமாக இருக்காது? ஏய் சும்மா மேடமா ரூம் ரெடி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்போ என்ன? ஓ ஒன்றும் இல்லை மேடம், இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், இதுலயும் நீங்க அழகா தான் இருக்கீங்க. பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம் நீங்க போங்க, ஒரு சின்ன மேட்டர் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். அடுத்து இவனுங்க 2 பேரும்